ஆரம்பிச்சவங்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா ஆரம்பிச்சவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற யாரும் நடுவுல ஆரம்பிக்காம இருக்கு. ஓகே, ஒரு ஃப்ளோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த நெக்லஸ் முன்னாடி எங்களுடைய ரெட்ரோ சினிமா அணியினர் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க சார். விக்ரம் வந்து அட்வைசரா இருந்தாரு. சரி, ஓகே, அவரை முதல்ல அந்த இடத்தை விட்டு எழுப்ப விடலாம் அப்படின்றதுக்காக அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வியனா இருந்தாங்க. வியனா இருந்தாங்க. அதான் விக்ரம எழுப்புறதுக்காக அந்த பக்கெட்டை யூஸ் பண்ண போறீங்கன்றது அவங்க ரம்யாவுக்கும் தெரியும், வியனாவுக்கும் தெரியுமா? எல்லாம் ஒன்னால நம்ம நேத்து சொன்னது முந்தானத்து நடத்தலாம், எனக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ பார்வதி சொன்னது உண்மையா பொய்யா? சார் அவங்க சொன்னது கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் சார். சரி, என்ன என்னடி சொல்ற? சரியில்லை, ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்திருந்தேன். நான் ரொம்ப ஒரு மாதிரி நான் பாட்டுக்கு ஒரு மைண்டில் யோசிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். வியானாவும் பார்வும் 2 பேரும் வந்தாங்க. இது பண்ண போறேன் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க? ரம்யா கிட்ட. என்ன இன்ஃபார்ம் பண்ணி? அதான் பாரதி இல்லப்பா, எங்கேயோ அவசரமா போற போல இருக்கு. ஆமா, ஏன் இல்ல வேமா ஒரியா, அதான் கேட்டேன். ரம்யா கிட்ட சொன்னீங்க, சொன்னாங்களா இல்லையா? குத்துக்கலாட்டம் உட்கார்ந்துருக்காங்க சொன்னாங்க சார். அந்த விஷயம் அவர் குத்துக்கலாட்ட உட்கார்ந்தாரா உருண்டை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தாரா பத்தில விஷயம் இல்ல. எல்லாம் டெக்னாலஜி. விஷயம் வந்து விக்ரம் அங்கிருந்து எழுப்பலாமா வேணாமான்னு கேட்டாங்க, சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க சார். அது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? சார் எனக்கு புரியல. அவங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.